عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقال تعالى: إنك لعلى خلق عظيم. وقال الله تعالى أيضا: لقد كان في رسول الله صلى الله عليه وسلم أسوة حسنة. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத்தின் நாயகமாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வழுவாது நழுவாது பின்தொடர்ந்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் நம் முன்னால் சென்ற மூதாதியர்களான சாலிஹீன்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு என் விஷயத்திற்கு நுழைகிறேன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் இஸ்லாமிய தூதுவத்தை அனுப்பிய ஒவ்வொரு சத்திய விஷயங்களை பற்றியும் குர்ஆனில் கூறியிருக்கின்றார். ஆனால் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மற்றும் அப்படி கூறாமல் ஒரு தனி சிறப்புள்ளதாக குறிப்பிட்டு காட்டுகிறார். உதாரணமாக குர்ஆனில் அதிகமாக ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து கூறுவது நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. நாம் சூரத்துல் பக்ராவில் பார்க்கலாம். அதற்கு அடுத்து சென்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரமும் அவர்களுடைய விஷயங்களும் எல்லாம் எப்படி வந்தது, அவர்களுக்கு எப்படி தூதுத்துவம் கிடைத்தது என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விளக்குகிறான். அதற்கு அடுத்ததாக சென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் கூறுகிறார். இப்படி ஒவ்வொரு நபிகளையும் ஏறக்குறைய ஒரு 25 நபிகளாவது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆனால் நம்முடைய ஈருலக தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா அப்படி கூறவில்லை, மிக சிறப்புக்குரியதாக கூறுகிறான். காரணம், அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தை படைப்பதற்கு முன்பே அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து விட்டான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான்: இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம். நபியே, நிச்சயமாக நீங்கள் உயர்வான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக கூறுகிறார். அப்போ நாம் இதிலிருந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறோம். நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், 5 நேர தொழுகைகள் எல்லாம் தொழுகிறோம், நல்ல விதமான அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் செய்து கொண்டு இருந்தும் நம்மிடத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒரு நற்குணம். இந்த நற்குணம் என்பது இந்த முஃமினீன்களுக்கு இடையில் இருப்பதில்லை. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு இடையில் சண்டை சச்சரவு கூடாது என்பதாக குர்ஆனை எடுத்து கூறுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலாவது வாக்குவாதம் செய்ததாக குர்ஆனில் பார்க்க முடிகிறதா? ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறதா? நாம் உதாரணமாக பார்க்க சென்றால் 10 வருடம் ஹாதிமாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஹாதிமாக இருந்தார்கள்.
அப்பொழுது அங்கு வீட்டில் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவில்லை, அவர்களை கோபப்படவில்லை, அடிக்கவில்லை, ஒன்றும் சொல்லாமல் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். காரணம், அவர்கள் கவனமின்மையின் காரணமாக நடந்தது என்பதாக ரசூலுல்லாஹ்க்கு புரிந்து கொண்டது. அவர்களுக்கு இடையில் ஒரு நற்குணம் உண்டாயிருந்தது, ஒரு அன்பும் புரிந்து கொள்ளும் ஒரு திறமை இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்க போனால் அந்த ரசூலுல்லாவின் நற்குணத்தை நாம் முஸ்லிம்களுக்கு இடையில் தான் நாம் பின்பற்றுகிறோமா என்றால் இல்லை. உதாரணமாக நாம் குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலே பார்க்க முடியும். நம்மளால் குடும்பத்தில் நாம் வீட்டிற்குள் சென்றால் நம்முடைய மனைவி நம்மளை மதிப்பதில்லை. பிள்ளைகள் எப்பொழுதும் வீட்டில் ஓடி வந்து கட்டிப்பிடித்து நிற்பதும், மனைவி வீட்டில் வந்து சிரித்த நிலையில் இருப்பதும் இல்லை. திடீரென்று வீட்டில் நுழைந்தாலே அது தூரமாக ஓடிவிடுகிறது. காரணம் என்னவென்றால் வீட்டில் ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவு, குடும்பத்தில் வேண்டிய விஷயங்களில் நாம் என்ன செய்வதில்லை, வீட்டில் ஈடுபடுவதில்லை, அவர்களிடத்தில் அன்பான முறையில் நடந்து கொள்வதில்லை. ஹதீசுகளில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், நாம் வீட்டில் செல்லும் பொழுது வீட்டிலே நாம் குழந்தையை போன்று இருக்க வேண்டும் மனைவி மக்களிடத்தில். வெளியே செல்லும் பொழுதுதான் நம்முடைய அதிகாரத்தை எடுத்து காட்ட வேண்டும். நாம் ஒரு ஆண் என்பதை, ஒரு ஆளுமை திறமையை வெளியில் எடுத்து காட்டுவது. இப்படி பலவிதமான நற்குணங்களை நபிகள் நாயகத்தில் இருந்து பெற்றிருக்கிறார்கள். அதனை நாம் பின்தொடர்ந்து வாழ வேண்டும். நபிகள் நாயகத்திற்கு 40ஆம் வயதில் நபித்துவம் கிடைத்த போது அன்று ஹிரா குகையில் இருந்து ஹதீஜா நாயகத்தின் வீட்டிற்கு பயந்து கொண்டு திடுக்கிட்ட நிலையில் காய்ச்சலாக வந்து வீட்டில் கட்டிலில் கிடைக்கும் போது அன்று என்னமோ ஆகிவிடுமோ, எனக்கு மரணம் என்னவென்றோ வந்துவிடுமோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆதரவு கூறினார்கள். பயப்படாதீர்கள் முஹம்மது நபி அவர்களே, நீங்கள் அனைவருக்கும் நல்லதையே சொல்கிறீர்கள், நல்லதையே ஏவுகிறீர்கள், இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், எல்லா விஷயம் செய்திருக்கும் பொழுது இப்படி இருக்க நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று ஆதரவு கூறி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வழி நாம் பார்த்தோம் என்றால் நபிகள் நாயகத்தினுடைய ஒரு சுன்னத்துகளை நாம் பின்பற்றி வாழ்கிறோமா என்றால் அது இல்லை. ஃபர்லை மட்டும் நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறோம், சுன்னத்தை அது ஏனாதானமாக தள்ளி விடுகிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னுடைய சுன்னத்தை யார் பின்தொடர்கிறார்களோ அவர் நாளை மறுமையில் என்னுடன் இருப்பார் என்பதாக சொன்னார்கள். சுன்னத் என்பது ஒரு சாதாரண விஷயமாக நாம் தண்ணீர் குடிக்கும் பொழுதே ஒரு 6 சுன்னத்துகள் இருக்கிறது, அதை யாரும் கண்டுகொள்வதில்லை. தண்ணீர் குடிக்கும் பொழுது முதல் பிஸ்மி சொல்லி தண்ணீர் குடிப்பது, அது தண்ணீரை பார்த்து அருந்துவது, உட்கார்ந்து அருந்துவது, குடித்த பின்பு அல்ஹம்துலில்லாஹ் கூறுவது, இப்படி போன்ற அதிகமான நன்மைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அது தன் சமுதாயத்திற்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதையாவது நாம் முஸ்லிம் சமுதாயம் பின்பற்றுகிறோமா? இல்லை. இதை நாம் சரியாக செய்தாலே போதும், நம்மளுடைய முஸ்லிம் சமுதாய மக்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய மருத்துவ நோயிலிருந்து நாம் விட்டு நிற்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். ஆகவே நாம் நபிகள் நாயகத்தினுடைய நற்குணங்களையும் பின்தொடர்ந்து நழுவாது வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய தலைப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.